திமுக வந்தால் தமிழர்களை கொல்லும். கண்டிப்பாக சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் கண்டிப்பாக கெஸ் பண்ணுறேன். எதுக்காக நம்ம போய் போடணும், நம்ம போட்டு யார் வரப்போகிறா. ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ஓட்டு போட்டிருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் யார் மெஜாரிட்டி அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ, நீங்கள் ஓட்டு போட்டிங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் ஓட்டு போட்டதில் வந்து எந்த கட்சி வந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெஜாரிட்டின்னு சொல்லும்போது இந்த வாட்டி கெஸ் பண்ண முடியலன்னு ஒன்று சொல்லலாம். பட் இருந்தாலும் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஓட்டு வந்து இன்ஸ்டேஜ் ஓட்டை எல்லாமே ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து நேம் லிஸ்ட்டே வரல. அதாவது நிறைய பேர் இன்ஸ்டேஜ் ஓட்டு போட முடியாமல் வந்துடுச்சு. அதனால் வந்து இப்போ எதுக்காக என்னென்னு ஒன்று கெஸ் பண்ண முடியலன்னு ஒரு சொல்லலாம். இப்போ வந்து ஓட்டு போட்டதில் வந்து முழுமையாக 100% வந்து எல்லோரும் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாக்குப்பதிவு முழுமையாக நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து வாக்குப்பதிவு வந்து நான் நியூஸில் பார்த்தேன், 52.7% தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஓட்டுப்பதிவு வந்து பதிவாயிருக்கு. கண்டிப்பாக அதில் வந்து பாதி ஓட்டு அவங்களே போட்டிருக்க மாட்டாங்க, வேறு கள்ள ஓட்டு கூட விழுந்துருக்கலாம் இதில் பாதி. கண்டிப்பாக அதான் எவ்வளோ அவேர்னஸ் வந்தாலும் இவங்க வந்து ஓட்டு போட போக மாட்டேங்கிறாங்கல்ல. கண்டிப்பாக ஓட்டு எவ்வளோ அவர்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதுக்காக நம்ம போய் போடணும், நம்ம போட்டு யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிற ஒரு ரீசனுக்காக வந்து எல்லாருமே போடாமல் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து யார் வந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நானும் ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு தமிழனா ஆளுன்னு சொல்லணும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் கண்டிப்பாக கெஸ் பண்ணுறேன். பட் என்னென்னா எங்கள் ஏரியாலே 100 யங்ஸ்டர்ஸ்க்கு மேலே நேம் லிஸ்ட்டில் வரவே இல்லை. பேர் வேணுமே பண்ணாங்களா இல்லை எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் நிறைய நேம் லிஸ்ட் வரல. திமுக வர வாய்ப்பு இருக்கும். அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? மெஜாரிட்டியாக இருக்காங்கிறத விட ஓட்டு போலிங் அங்கே அதிகமாக இருக்கிறதாகவும் அடுத்தது கதிரவாளில் விழுந்திருக்கிறதாகவும் நாங்கள் விசாரித்ததில் தெரிஞ்சிச்சு. வந்து யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எல்லாரோட ஆட்சியும் தான் பார்த்துட்டோம். அவங்க காங்கிரஸ் அந்த டீம் திமுக வந்தால் தமிழர்களை கொல்லும். பிஜேபி நம்ம நண்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா இவங்க வாழவே விட மாட்டாங்க. ஒன்றும் வேணால் கமலஹாசன்ட்ட கொடுத்து பார்க்கலாம், அவர் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறாப்லன்னு. அவர் வரமாட்டார். 2-3 இடத்துல தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு. புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், வேணால் மறுபடியும் அவர் புதுசாக எப்படி டார்ச்சர் பண்ணுறாருன்னு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஓட்டு போட்டதில் வந்து யார் வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஓட்டு போட்டதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், எங்கள் ஏரியா சைடு கொஞ்சம் டிஎம்கே தான் அதிகமாக ஓட்டு பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, எங்கள் ஏரியாலுமே பணப்பட்டுவாட நடக்க தான் இருந்துச்சு. வாங்குறவங்க கொடுக்குறவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க, வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. சில பேர் நான் வில்லேஜ் சைடுங்கிறதுனால சில பேர் காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோங்கிற அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஸோ நம்மளே விற்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளோட வரி பணத்தில் தான் அந்த காசு வருது. அதை மக்கள் அறியாமையால் அதை வாங்கிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே எதிர்பார்த்துருக்காங்க, நம்மளை அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. ஸோ என்னென்னா நம்ம எப்படி சொல்கிறது, புத்திமதி சொன்னாலும் மக்கள் நீ என்னவும் சொல்லிட்டு போ, எனக்கு காசு தந்தால் நான் ஓட்டு போடுறேங்கிற இதில் வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க இப்படிங்கிற பட்சத்தில் வாங்கினாலும் இவங்க தான் வரப்போனாங்க, வாங்காட்டினாலும் இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதாக ஒரு கடத்துக்குள்ளே உள்ளாகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டதில் வந்து எவ்வளோ மெஜாரிட்டி ஓட்டு பதிவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் வந்திருக்கு. நான் நியூஸில் கூட பார்த்தா பாதிக்கு பாதி தான் வந்திருக்கு. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய விஷயம், நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் மக்கள் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. என் வழக்கமாகவே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த தடவையாவது கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் இப்போ கூட அப்படி இல்லை, மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. இவ்வளோ ப்ராப்ளம் வந்தும் இவ்வளோ நிறைய வரக்கூடாத தலைவர்கள் வந்தும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதனாலையாவது மக்கள் கொஞ்சம் இறங்கி வந்து ஓட்டு போட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தா, ஆனால் ஏற்கனவே இருந்த மாதிரி தான், கொஞ்சம் கூட ரொம்பலாம் சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே தான் போயிட்டுருக்கு. என்ன அவேர்னஸ் வந்தாலும் அவங்க வந்து ஓட்டு அதை அந்த இதை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஏன்னா மக்கள் வெளியே வந்து ஓட்டு போட்டால் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, இவ்வளோ இப்போ பாதிக்கு பாதி தான் ஓட்டு பதிவாயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கலாம். பட் இப்படி தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது இப்போவே தெரியுது இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது இவங்க தான் வருவாங்க. இன்னொன்று என்னென்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
எப்படி இருந்தாலும் இவங்க தானே வரப்போகிறாங்க, பேசாமல் இவங்களுக்கே போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்காங்க. இல்லை காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் இந்த தடவை ஒரு 5 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாற்றத்துக்கு வேண்டியதை கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த தடவை டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து தேர்தல் நடந்திருக்குல்ல, வாக்குப்பதிவு வந்து முழுமையாக நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை பிரதர், எங்கள் மாவட்டத்திலேயே 58% தான் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக தமிழகத்தில் 65% போல் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 35% போல் ஆகலை. அதுலேயும் லாஸ்ட்டாக இங்கே சென்னையிலேருந்தே நிறைய பேருக்கு ஊருக்கு போக முடியலை. ஸோ நிறைய பஸ்ஸே கிடைக்கல. ஸோ நிறைய பேர் அப்படி போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ நிறைய போல் ஆகலை. அதே போல் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேரோட நேம் லிஸ்ட்டும் அங்கே வரல. ஸோ நிறைய பேரால் ஓட்டு போட முடியலை. ஓட்டு போட்டிங்களா ப்ரோ? ஓட்டு போட்டோம் ப்ரோ. ஆமாம், சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் ஓட்டு போட்டதில் வந்து வாக்குப்பதிவு 100% முழுமையாக நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா 100% முழுமையாக நடக்கலை. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா சுச்சுவேஷனு, சில பேர் வெளியில் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேரால் போய் போட்டிருக்க முடியாது. சில பேர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 100% உங்களுக்கு அதனால உங்களுக்கு போட முடியாமல் போயிருக்கலாம். நம்ம இப்போ கோயம்பேட்டில் கூட பஸ்ஸு கூட கிடைக்காம நிறைய பேர் திரும்பி போயிருக்காங்க. பஸ்ஸு ப்ராப்ளமு, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ப்ராப்ளமாக கூட இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு மந்த்லி சேலரின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். போயிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஃபேரே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் அந்த மாதிரி ஆகும். அப்படி இருக்கப்போ அவங்க அதெல்லாம் பிளான் பண்ணி தான் கொஞ்சம் பண்ணுவாங்க வந்துட்டு. இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து எந்த கட்சி வந்து மெஜாரிட்டியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நம்மளோட சிஎம் வந்து இறந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட பொலிட்டிக்கல் லைஃபே சுத்தமாக ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டர் ஆகி போயிருக்குது. யாருமே இப்போ அடுத்த ஒரு தகுதியான தலைவர் யாருன்னு இன்னும் மக்களால் நிர்ணயிக்கப்பட முடியல வந்துட்டு. அது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தான் வந்து மக்கள் தெரியப்படுத்தணும் அதை யாருன்னு சொல்லி. மெஜாரிட்டி வந்து ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட்டிங் வந்து. ஆமாம், புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. நான் ஓட்டு போட்டாச்சு. ஸோ ஓட்டு போட்டாலும் பொதுமக்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டால், அவங்க தனித்தனி கவர்மெண்ட் அறிவிச்சது வந்து 4000 பஸ்ஸோ 3000 பஸ்ஸோ சொல்லியிருக்காங்க, சிறப்பு பேருந்து. மக்கள் போக முடியாமல் அந்த நேரத்தில் வந்து பௌர்ணமி வந்துருச்சு. அந்த சுச்சுவேஷனில் வந்து யாருமே போய் சரியான முறையில் வாக்களிக்க முடியல. பெரும்பாலும் 100க்கு 50% தான் வந்து 56 தான் வந்திருக்குது ஓட்டு பதிவே. ஆமாம், பஸ்ஸு கூட கிடைக்காம நிறையா பேர் திரும்பி போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப பேர் போகவும் இல்லை. நானும் கண் கூட பார்க்குறேன், கோயம்பேட்டில் ரொம்ப பேர் பஸ் இல்லாமல் எவ்வளவோ நேரம் வெயிட்டிங் பண்ணி கூட போக முடியாத சுச்சுவேஷன் சூழ்நிலை ஆகி போச்சுங்க. இதுதான் உண்மைங்க. எவ்வளோ சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெரும்பாலும் சென்னையை பொறுத்தளவுக்கு ஒரு 60-65% கண்டிப்பாக நடந்திருக்குது. அதுக்கு மேலே இல்லை. ஆமாங்க. இப்போ வந்து தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சுல, எந்த கட்சி வந்து மெஜாரிட்டியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து பெரும்பாலும் வந்து இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து காங்கிரஸ் பட்டு வேறு கூட்டணி கட்சிகள் வரதா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் தான் பேசுகிறாங்க. நான் வந்து தனியாக சொல்ல முடியாது. மக்கள் மத்தியில் அதான் இப்போவும் அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. பேப்பர் நியூஸும் அதான் வந்துருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.